ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேக் மை சேனல். இன்றைக்கி நம்ம ஸ்கின் வெளியே போயிட்டு வந்து ரொம்ப டல்லாக இருக்குதுங்களா, இல்லை எங்கேயோ கிளம்பணும், நம்ம ஸ்கின் ரொம்ப டல்லாக இருக்குது, நம்ம முகமே, அதுக்கு என்ன பண்ணுறது, என்ன க்ரீம் போடலாம், இல்லை என்ன மாதிரி நம்ம ரெடி பண்ணிவிட்டு ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணலாம், நம்ம ஸ்கின் நல்லா ப்ரைட்டாக தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு சிம்பிள். எப்போவுமே உங்கள் முகம் ரொம்ப டல்லாக இருந்துச்சுனாக்கா, இல்லை நீங்கள் எங்கன்னா வெளியே போகணும், ஷாப்பிங்க்கு இல்லை ஃபங்க்ஷனுக்கு இதாவது போகும்போது உங்கள் முகம் ரொம்ப டல்லாக இருக்குதுன்னா ஃபீலே பண்ணாதீங்க. அதுக்கு தேவையான 2 ரெமெடி தான் ரொம்ப முக்கியமாக இருந்தால், அது கிச்சனில் இருக்கிற பொருளே தான். அந்த மாதிரி டல்லாக இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் பேக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், அதுக்கு தேவையானது வந்து ரெமெடி பால், அடுத்து கஸ்தூரி மஞ்சள். இப்போ இது 2 பொருள் வச்சு தான் நம்ம டல் ஃபேஸை வந்து நல்லா பிரைட் பண்ணி பண்ணலாம். பவுல் எடுத்துக்கிறோம். பால் இல்லைங்கோ, இந்த பால் நம்ம கொதிக்க வச்சுருந்து இந்த மேலே இந்த அடை கட்டுது பாருங்க, இந்த மாதிரி. இது க்ரீம். நம்ம முகத்துக்கு தேவையான அளவுக்கு இதுவே போதும். இந்த அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சு இந்த மாதிரி ஆற வச்சுருந்து பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு இந்த ஆடை வருது. இது மேலே இது மாதிரி கட்டது இல்லை, இந்த மாதிரி எடுத்து தான் நம்ம ஃபேஸ்க்கு இவ்வளோ தாங்க. இதில் வந்து தேவையான அளவுக்கு மஞ்சள், நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் மஞ்சள். இப்போ இதில் அந்த பாலில் மிக்ஸ் பண்ணக்கூடாது, இது மேலே அந்த இது கட்டுது இல்லைங்களா, அந்த ஏடு, அதுதான் தேவை. இப்போ இந்த ஏடும் இந்த மஞ்சளும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. வேறு இந்த பால், ஏடு, மஞ்சள், இது 2 தான் நம்ம டல் ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்குது. நல்லா சூப்பராக ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும், நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும் ஸ்கின். அதுக்கப்புறமா நீங்கள் எங்கே போயிருந்தால் கூட ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் போகலாம். இல்லை வேறு வெளியே ஷாப்பிங் தான் போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த டல்லு இருக்கிற ஃபேஸ் கூட இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு போகலாம். வேறு அந்த பாலில் அந்த மேலே கட்டுற அந்த அடை, அது மட்டும் நீங்கள் எடுத்துக்கின்னு இதில் போட்டணும். இதில் பாலெல்லாம் எதுவும் மிக்ஸ் இல்லை. ரொம்ப சிம்பிளான டல் ஃபேஸ்க்கு ஒரு ஃபேஸ் பேக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா அதுக்கு ஒரு மாதிரி அந்த அடை இருக்கு இல்லைங்களா, நிற்கிது மேலே அந்த பால் ஏடு, அந்த ஏடு வந்து இதுவாக இருக்கும். அதனால் நல்லா இந்த மாதிரி கலக்கிக்கணும். வேறு அந்த ஏடு தான் எடுத்துக்கணும், இங்கே பாலெல்லாம் சேர்த்துக்கக்கூடாது. இந்த அளவுக்கு வேறு இது ஃபேஸ்க்கு தான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு வேணால் ஃபேஸ் நெக்கு கூட எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு அளவுக்கு நான் எடுத்து வச்சிருந்தில் பாலில் அவ்வளோ தான் வந்துச்சு. இந்த மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள். இப்போ நான் அப்ளை பண்ணிவிட்டு காட்டுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு
இது வெறும் முகத்து தான் போடணுமான்னு உங்கள்கிட்ட ஜாஸ்தி அந்த ஏடு இருந்துச்சுன்னா நீங்கள் கை கால் கூட அப்ளை பண்ணலாம். இது லாஸ்ட்டில் ஒரு டிஷ்யூ பேப்பரை அப்படியே நீங்கள் தொடச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி போட்டு பாருங்கள், நல்லா ஒரு டல் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட் ஃபேஸ் ஆகிடும். பாருங்கள் இந்த அளவுக்கு. மினிமம் இது ஒரு 10 நிமிஷம் அது நீங்கள் நம்ம முகத்தில் இருக்கணும். ஒரு 10 நிமிஷம் இருந்துச்சுன்னா தான் அது நல்லா ஒரு சூப்பரான ஒரு க்ளோ கொடுக்கும். நம்ம டல் ஃபேஸை வந்து நல்லா பிரைட் ஃபேஸ் ஆகும். ரெண்டே பொருள் வச்சு இப்போ இது நான் ஒரு டிஷ்யூ பேப்பரில் உங்களுக்கு நான் துடைச்சி காட்டுறேன். பாருங்கள் இந்த அளவுக்கு. இவ்வளோ தாங்க. பாருங்கள் இங்கத்துக்கு அவ்வளோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் தெரியுது. இந்த மாதிரி நல்லா ஒரு க்ளோ கொடுக்கும். இப்போ இந்த அளவுக்கு இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் துடைச்சி எடுத்துட்டிங்கன்னா இன்னும் நம்ம முகத்தில் இருக்கிற அந்த அழுக்கு இருந்துச்சுன்னா கூட இந்த மாதிரி தான் ஃபுல்லு வந்துடும். இந்த மாதிரி தான் டிஷ்யூ பேப்பரில் துடைச்சி எடுத்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஒரு பிரைட் ஃபேஸ் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இப்போல்லாம் டல்லாக இருக்கிறீங்களா, சிம்பிளான எப்படியும் நம்ம பால் காசும் போது அந்த ஏடு மேலே கட்டுறதெல்லாம் நைட் பண்ணுறதுக்கு எடுத்து வைக்குவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ரொம்ப நாள் எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு வந்து யூஸ் பண்ணாதீங்க. அதுவும் சொல்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம காலையில் காசுகிற பால்னாக்கா அது கொஞ்சம் விட்டு அந்த மேலே ஏடு கொட்டும். அதில் உங்களுக்கு தேவையானக்கும் நீங்கள் கழுத்துக்கு போடணும், இல்லை நீங்கள் குளிக்க போகிறீங்க, உங்கள் முகம் ஃபுல் பாடிக்கே நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி காலைல கொதிக்க வைக்கிற பாலில் எடுத்துடுங்க. அந்த ஏடை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் முகத்துக்கு தான் போடுறீங்கன்னா கூட பரவாயில்ல. ஏன்னா ஃப்ரிட்ஜிலேருந்து ரொம்ப நாள் ஆகிட்டு இப்போ 2-3 நாள் ஆகிட்டு இருந்தால் வேண்டாம். இல்லை நீங்கள் காலையில் எடுத்து வச்சு மறுநாள் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுறீங்களா, அப்போ அது என்ன ஒரு மாதிரி கெட்டியாகிட்டு இருக்கும், ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இதுவாக இருக்காது. அதனால் இந்த மாதிரி பால் கொதிக்க வச்சுருந்தோம், அதில் அந்த ஏடு மேலே கட்டுறதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் பேக் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு பாருங்கள். அன்றைக்கி எடுக்கிற பால் அன்றைக்கி சாயங்காலம் கூட நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஏடு எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு நாள் 2 நாள் ஆகுதுன்னா அது அப்படியே யூஸ் பண்ண ஆகாது. இந்த மாதிரி கொஞ்சம் மஞ்சள் போட்டு கலக்கிட்டு நார்மல் இடத்துல ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.